அழகிய நம்பிக்கு அன்னைக்கு 4 கடிதங்கள் வந்திருந்தது. அம்மா கிட்ட இருந்து 1, காந்திமதி ஆச்சி கிட்ட இருந்து 1, நண்பன் முருகேசன் கிட்ட இருந்து 1. 3 கடிதங்களையும் அவன் படிச்சு முடிச்சுட்டு 4வது கடிதத்தை பிரிச்சப்போ அது ஒரு மொட்டை கடிதங்கிறது அவனுக்கு புரிஞ்சுது. அந்த கடிதத்துல அவனை மிரட்டுற மாதிரி வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தது. கடிதத்தை படிச்சதும் மனசுல ஏற்பட்ட பதற்றத்தை மறைச்சிட்டு அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல பூர்ணா அலுவலகத்தை விட்டு வெளியே போனான். பூர்ணா போனதுமே அவளுடைய நாற்காலியில போய் உட்கார்ந்துக்கிட்டு அவ செய்திருந்த வேலைகளை ஒவ்வொன்றையா பார்க்க ஆரம்பிச்சான் அழகிய நம்பி. அப்போ 3:15 மணிக்கு மறுபடியும் ஸ்ப்ரிங் கதவோட சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்க்கும்போது பூர்ணா வாசல்ல நின்றுகிட்டு இருந்தா. அவளுடைய மேஜையில உட்காந்து அவளுடைய ஃபைல்களை புரட்டி பார்த்துக்கிட்டு இருந்த அழகிய நம்பி கையும் களவுமா பூர்ணா கிட்ட சிக்கிக்கிட்டான். இந்த நிகழ்வோட தான் முந்தின பகுதி முடிவடைஞ்சது. அந்த நிகழ்வோட தொடர்ச்சியை தான் இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய பிறந்த மண் எனும் நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 18 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. 19வது அத்தியாயத்திலிருந்து இன்னைக்கு கேட்க போறீங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வரப்போகிற பதிவுகளுக்கான அறிவிப்பு உங்களுடைய தொலைபேசிக்கே வந்து சேரும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 19, மகிழ்ச்சி பயணம். அழகிய நம்பி ஒரேடி அதிர்ந்து போனான். பூர்ணா திரும்ப வருவான்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவ்வளவு துணிவா அவளுடைய நாற்காலியில் போய் உட்கார்ந்து அவளோட ஃபைல்களையும் கடிதங்களையும் அவன் புரட்டி இருக்க மாட்டான். ஆசிரியர் வராத சமயத்தில் அவர் உட்கார்ற நாற்காலியில் ஒரு பையன் போய் உட்கார்ந்துக்கிட்டு அவரை போலவே பெரம்ப கையில் எடுத்துக்கிட்டு நடிச்சு கோணாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஆசிரியர் திடீர்னு வகுப்புக்குள்ள நுழைஞ்சு பார்த்துட்டா அந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நிலையத்தான் அழகிய நம்பியும் அடைஞ்சிருந்தான். அந்த நாற்காலியை விட்டு எழுந்திருக்கவும் தோணாம உட்காரவும் தோணாம தத்தளிச்சுக்கிட்டு இருந்தான் அவன். பூர்ணா தான் பக்கத்துல வந்து தாறுமாறா திட்ட போறா. கூப்பாடு போட்டு எரைஞ்சு பிரம்மநாயகம் உட்பட கடையில் உள்ள அத்தனை பேரையும் அந்த அறைக்குள்ள கூட்டி தன்னோட மானத்தை வாங்க போறா அப்படின்னு நினைச்சு கலங்கிச்சு அழகிய நம்பியோட மனசு. ஆனா பூர்ணா அவன் பக்கத்துல வரவும் இல்லை, அவனை திட்டவும் இல்லை, கூப்பாடு போடவும் இல்லை. அவ ஒரு புதிரை போல நடந்துகிட்டா. உள்ள நுழைஞ்சவ கதவுக்கு பக்கத்திலேயே 1-2 வினாடிகள் அசையாம நின்னான். தன்னுடைய இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு தான் முடிச்சு வச்சிருந்த ஃபைல் கட்டுகளையும் கடிதங்களையும் உடைச்சு பார்த்துக்கிட்டு இருந்த அவனை கண்கள் இமைக்காம உற்று பார்த்துக்கிட்டு இருந்தா. அடுத்த கணம் வந்தது போலவே வேகமா வெளியேறி போயிட்டா. அவ வந்த விதமும் போன விதமும் அவன் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு போறதுக்காகவே வந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை பிரம்மநாயகத்துக்கிட்ட போய் தன்னுடைய செயலை பத்தி ஏதாவது சொல்றதுக்கு போயிருப்பான்னு அவன் எழுந்திருந்து வெளியே போய் பார்த்தான். ஆனா பூர்ணா கடைக்குள்ள போகல. கடை வாசல்ல இருந்து இறங்கி தெருவில் வேகமா நடந்து போய்கிட்டு இருந்தா. திரும்பவும் அறைக்குள்ள வந்த அழகிய நம்பிக்கை ஒரு வேலையும் ஓடல. ஃபைல்களையும் கடிதங்களையும் முன்னால் எப்படி அடுக்கி அவ வச்சிருந்தாளோ அப்படியே வச்சான். கதவை இழுத்து பூட்டிக்கிட்டு பின்கட்டுக்கு போனான். சமையல்கார சோமுவை கூப்பிட்டு சபாரத்தனத்தை அழைச்சிட்டு வர சொன்னான். சோமு போனதும் தன்னோட அறையோட கதவை திறந்து குறுக்கு நெடுக்குமா உலாவிக்கிட்டு இருந்தான் அழகிய நம்பி. கவலை, பயம், குழப்பம், இந்த 3 உணர்வுகளாலும் அவனுக்கு தலையே வெடிச்சிரும் போல இருந்தது. காலையில பிரம்மநாயகம் அவனை தனியை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணது, அதுக்கு பிறகு தபாலில் வந்த பயமுறுத்தல் கடிதம், கடைசியா பூர்ண அறைக்குள்ள வந்து பார்த்துட்டு போனது, எல்லாத்தையும் சேர்த்து நினைச்சப்போ இந்த பொழைப்பு வேண்டாம், காசு சேர்க்கவும் வேண்டாம், ஊர்ல போய் தெருப்பெருக்கியாவது பொழைக்கலாம், யாருக்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம இப்படியே அடுத்த கப்பல்ல ஏறி ஊருக்கு போயிட்டா என்ன அப்படின்னு ஒரு விதமான வெறுப்பும் விரக்தியும் அவனுக்கு உண்டாச்சு. வேலை வெட்டி ஒன்றும் இல்லாம குறிஞ்சியூர்ல தகப்பனார் இறந்த பிறகு சும்மா இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தப்போ கூட அவனுடைய மனசுல இவ்வளவு கவலைகளோ வேதனைகளோ பயமோ இருந்ததில்ல. ஆனா வேலை கிடைச்சு புது இடத்துக்கு வந்த பிறகு கவலைகள் குறையும்னு பார்த்தா அவனுக்கு கவலைகள் பெருகிக்கிட்டு இருந்தது. அப்போ என்னை கூப்பிட்டு அனுப்புனீங்களாமே, என்ன செய்தி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அறைக்குள்ள வந்தான் சபாரத்னம். புன்னகையோடு கூடிய அந்த முகத்தை பார்த்ததும் அழகிய நம்பிக்கை பாதி கவலைகள் போன மாதிரி இருந்தது. சபாரத்னம், தனியா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்,
அதுக்காக தான் கூப்பிட்டு அனுப்புனேன். உங்களுக்கு கவலை ஏற்பட்டா நீங்க திருக்குறள் புத்தகத்தை தேடுறீங்க. எனக்கு கவலை ஏற்பட்டா நான் உங்களைத்தான் தேடுறேன். என்னுடைய திருக்குறள் நீங்க தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா அழகிய நம்பி. அதை கேட்ட சபாரத்னம், நீங்க என்கிட்ட தனியா பேச வேண்டியதை இப்பவே சுருக்கமா பேசிடலான்னா இங்கேயே பேசிடுவோம். விரிவா பேச வேண்டிய விஷயமானா ஒரு அரை மணி நேரம் பொறுத்துக்கோங்க. கடைக்குள்ள என்னோட வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு போல 2 பேரும் எங்கேயாவது வெளியே போய் உட்கார்ந்து விரிவா பேசலாம் அப்படின்னு சொன்னார் சபாரத்னம். அப்படியே செய்யலாம். நீங்க போய் உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. சரி, நீங்க புறப்பட தயாரா இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போனா சபாரத்னம். சோமு காப்பியையும் சிற்றுண்டியையும் எடுத்துக்கிட்டு அறைக்குள்ள வந்தான். அழகிய நம்பி அதை வாங்கிக்கிட்டு, சோமு கடைக்குள்ள முதலாளி இருக்காரான்னு பார்த்துட்டு வா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலான்னு இருக்கேன். அவர் இருந்தா பார்த்து ஒரு வார்த்தை நேர்ல சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சோமு கிட்ட சொன்னான். சோமு போய் பார்த்துட்டு வர போனான். அவன் திரும்பி வர்றதுக்குள்ள சிற்றுண்டியும் காப்பியும் சாப்பிட்றலான்னு அதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சான் அழகிய நம்பி. சோமு திரும்பி வர 10 நிமிஷங்கள் ஆச்சு. அவன் இன்னொரு செய்தியும் கொண்டு வந்தான். தம்பி, முதலாளி வெளியே போயிருக்கார் போல இருக்கு. வாசல்ல உங்களை தேடிக்கிட்டு அந்த பெண்கள் 2 பேரும் வந்திருக்காங்க. உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொன்னான். எந்த பெண்கள் அப்படின்னு கேட்டான் அழகிய நம்பி. என்ன தம்பி தெரியாதது போல கேட்குறீங்க? அன்னைக்கு கடற்கரையில் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கலையா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினுசா சிரிச்சான் சோமு. ஓ, லில்லியும் மேரியும் வந்திருக்காங்களா? இதோ வந்துட்டேன். வாசல்லே அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. நீ கடைக்குள்ள கூப்பிட்டு உட்கார சொல்ல அப்படின்னு அழகிய நம்பி ஆவலும் பரபரப்புமா சொன்னான். அவங்க வாசல்ல நின்றுக்கிட்டு இருக்கல, அவங்க கார்ல வந்திருக்காங்க. கடை ஓரத்துல காரை நிறுத்திட்டு அதுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிச்சான் சோமு. அழகிய நம்பி பின்கட்டில இருந்து வேகமா போனான். அவனை கார்ல இருந்து கீழே இறங்கி புன்முறுவலோட கை குலுக்கி வரவேற்றாங்க மேரியும் லில்லியும். அன்னைக்கு அவங்க 2 பேருமே நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன காரியம், என்னை தேடிக்கிட்டு கடைக்கே வந்திருக்கீங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டான் அழகிய நம்பி. நாங்க எத்தனை தடவை உங்களை தேடி வந்தாதான் என்ன, ஒரு நாளாவது நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு குறும்புத்தனமா எதிர்த்து கேட்டா மேரி. அதுக்கு என்ன, நீங்க வந்துதான் ஆகணும்னு பிடிவாதம் பிடிச்சா இப்பவே வரக்கூட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. சரி சரி, போய்கிட்டே பேசலாம், பின் சீட்ல ஏறி உட்காந்துக்கோங்க அப்படின்னு லில்லி பின் சீட்டோட கதவை திறந்தா. என்னை எங்க கூப்பிடுறீங்க இப்போ அப்படின்னு கேட்டான் அழகிய நம்பி. ஏன், கடற்கரைக்குத்தான் அப்படின்னு சொன்னா லில்லி. கடற்கரையை தான் அன்னைக்கே பார்த்துட்டேனே. அது தவிர இன்னைக்கு சாயங்காலம் இன்னொரு நண்பரை சந்திக்கிறதா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. அவரை நாளைக்கு சந்திச்சுக்கலாம், போகலாம் வாங்க. காலிமுக கடற்கரைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு வேறு ஒரு அழகான கடற்கரைக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னாங்க லில்லியும் மேரியும். வேற ஒரு கடற்கரையா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அழகிய நம்பி. மவுண்ட் லெவினியா பீச்னு 7 மைல் தெற்க ஒரு கடற்கரை இருக்கு. அது இயற்கை அழகோடு கூடின ரொம்ப அழகான கடற்கரை. நீங்க அந்த கடற்கரையை அவசியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மேரி அந்த கடற்கரையை வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டா. அழகிய நம்பி யோசிச்சான். ஒரு கணம் தயங்கினான். சபாரத்தினத்தை சந்திச்சு பேசுறதா சொல்லிட்டோமே, இப்போ இவங்களோட புறப்பட்டு போயிட்டா அவர் அநாகரிகமா நினைச்சுக்குவாரே. அவர்கிட்ட கலந்து பேச வேண்டிய விஷயமும் ரொம்ப முக்கியமானது. மனசுல குழப்பமும் கவலையும் நிறைஞ்சிருக்கிற சமயத்துல எங்கேயாவது வெளியே போய் சுத்திட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. நாம போற இடத்துக்கு சபாரத்தினத்தையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டா என்ன? போற இடத்துல ஒரு அரை மணி நேரம் லில்லியை மேரியையும் விட்டு ஒதுங்கி சபாரத்தினத்துக்கிட்ட தனியா பேச வேண்டியதை பேசிட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு அவனுக்கு. இந்த யோசனை தான் சரியா வரும்னு நினைச்சான் அவன். உடனே மேரிக்கிட்டையும் லில்லிக்கிட்டையும் இந்த கார்ல இன்னொருத்தருக்கும் இடம் இருக்குமா அப்படின்னு கேட்டான். ஓ, தாராளமா, இன்னும் 2 பேருக்கு கூட இடம் இருக்கும் அப்படின்னு மேரி சொன்னான். ஒரு நிமிஷம் பொறுங்க, இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபாரத்னத்தை கூப்பிடுறதுக்காக கடைக்குள்ள போனா அழகிய நம்பி. உள்ள சபாரத்னம் அப்பதான் அவனுடைய வேலையை முடிச்சுக்கிட்டு புறப்பட தயாரா இருந்தான். சபாரத்னம், எனக்கு தெரிஞ்ச 2 ஆங்கில பெண்மணிகள் காரோட வந்திருக்காங்க. மவுண்ட் லெவினியா பீச்சுக்கு வர சொல்லி என்னை கூப்பிடுறாங்க. நீங்களும் வாருங்களேன், கார்ல இடம் இருக்கு, நாம பேச வேண்டியதையும் அங்கேயே பேசிக்கலாம் அப்படின்னு சபாரத்னத்துக்கிட்ட சொன்னா அழகிய நம்பி.
அவன் சொன்னதை கேட்டதும் சபாரத்னம் கொஞ்சம் தயங்கினான். நான் கூட வர்றதை அவங்க விரும்புவாங்களோ என்னவோ அப்படின்னு கேட்டான் அவன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவங்க கிட்ட கேட்டுட்டே வந்துட்டேன். அவங்களும் விரும்புறதால தான் உங்களை கூட வர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி, நானும் வரேன், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபாரத்னம் புறப்பட்டான். காருக்கு பக்கத்தில் வந்ததும் சபாரத்னத்தை மேரிக்கு லில்லிக்கும் அறிமுகப்படுத்திட்டு 2 பேரும் காரில் ஏறி உட்கார்ந்தாங்க. பின் சீட்டில் அழகிய நம்பியும் சபாரத்னமும் தனியாக தான் இருந்தாங்க. அதனால அழகிய நம்பி தன்னோட சட்டப்பையிலிருந்து மெல்ல அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து சபாரத்னத்துக்கிட்ட கொடுத்து காட்டினான். சபாரத்னத்தோட கண்கள் அந்த கடிதத்தை மேலும் கீழுமா உற்று பார்த்துது. அதை படிச்சுட்டு கேலியா சிரிச்சான் சபாரத்னம். கடிதத்தை வாங்கி மடிச்சு பைக்குள்ள வச்சுக்கிட்டே, என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு மெதுவான குரல்ல கேட்டான் அழகிய நம்பி. சபாரத்னம் சொன்னான், இது உன்னோட நிக்காது, இப்படி எத்தனையோ வரும், இன்னும் என்னென்னலாமோ நடக்கும், நீங்க பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னான். நீங்க என்ன சொல்றீங்க, தெளிவா புரியும்படியா சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் அழகிய நம்பி. ஒன்றும் இல்லை, இப்ப வேணாம், நாம தனியா பேசுவோம் அப்படின்னு சொல்லி முன் சீட் பக்கமா கையை காட்டினா சபாரத்னம். கார் லெவினியா பீச்சை நெருங்கிக்கிட்டு இருந்தது. காலிமுக கடற்கரையை விட அந்த கடற்கரை ரொம்ப அழகா இருந்தது. அந்த கடற்கரை ஓரமா தென்னமர கூட்டமும் சிறிதும் பெரிதுமான பாறைகளும் இன்னும் பல இயற்கை காட்சிகளும் நிறைஞ்சிருந்தது. அந்த மாலை நேரத்து ஒளி அந்த இடத்த தேவலோகமா மாத்திக்கிட்டு இருந்தது. அந்த கடற்கரையில வெள்ளக்காரங்க கூட்டம் தான் அதிகமா இருந்தது. திறந்த உடம்போட அவங்க காற்று வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. சிலர் தங்களுடைய உயர்ந்த ஜாதி நாய்களை அலைக்கு பக்கத்துல நடக்க விட்டு தாமும் கடல் அலையோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அழகிய நம்பி இதையெல்லாம் கண்கள் விரிய ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ மேரி அவங்கிட்ட, கடற்கரைக்கே இப்படி மயங்கி போறீங்களே, இலங்கையோட மலைப்பகுதிகளை பார்த்தா நீங்க இன்னும் அசந்து போவீங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட சபாரத்னம், ரொம்ப சரியா சொன்னீங்க, இந்த மனுஷரை கட்டாயமா வற்புறுத்தியாவது கூட்டிக்கிட்டு மலைப்பகுதியெல்லாம் சுத்தி காட்டிருங்க, இவர் அவசியம் அந்த இடங்களையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு குறும்பு சிரிப்போட அழகிய நம்பியை பார்த்துக்கிட்டே சொன்னான். அதை கேட்ட அழகிய நம்பி, நீங்க என்ன வீணா பிரம்மநாயகத்தோட கோபத்துக்கு ஆளாக்க பார்க்குறீங்க. நான் ஒரு ஏழை, பிழைக்கிறதுக்காக அவரோட தயவை நாடி இங்கே வந்திருக்கேன். செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தா நாளைக்கே சம்பளத்தை கணக்கு தீர்த்து ஊருக்கு கப்பல் ஏற சொல்லிடுவாரு அவரு அப்படின்னு சபாரத்னத்தை பார்த்து அவனுக்கு மட்டும் புரியும்படியா வருத்தத்தோட தமிழில் சொன்னான் அழகிய நம்பி. கோவிச்சிக்காதீங்க, ஒரு காரணத்துக்காகத்தான் இவங்களோட போய் சுற்றி பார்த்துட்டு வருமாறு சொல்கிறேன் அப்படின்னு சபாரத்னமும் தமிழ்லையே பதில் சொன்னான். அப்போ அழகிய நம்பி மேரி லில்லி 2 பேரையும் பார்த்து, நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிக்கணும், நான் இவர்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு, பேசிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு அனுமதி கேட்டான். தாராளமாக போய் பேசிட்டு வாங்க, இதுக்கெல்லாம் எதுக்கு அனுமதி கேட்குறீங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் சொன்னாங்க. உடனே சபாரத்னம் அவனும் கொஞ்ச தூரம் கடற்கரை ஓரமாகவே நடந்து போய் மக்கள் அதிகம் இல்லாத ஒரு பகுதியில் உட்கார்ந்துக்கிட்டாங்க. சபாரத்னம், எனக்கு இருக்கிற தொல்லைகள் போதாதுன்னு இந்த பெண்களோட அன்பு தொல்லையில வேற அகப்பட்டுக்கிட்டு தவிக்கிறேன். ஏதோ தற்செயலா நடுக்கடல்ல கப்பல்ல பழக்கமானாங்க, அதோடு போகாம இங்க வந்த பிறகு என்னை அட்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே இவங்களுடைய அன்பு வெள்ளத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா அதோட ஆழத்திலேயே என்னை தள்ள பார்க்குறீங்களே, அவங்க கிட்ட போய் என்ன மலைப்பிரதேசங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போன்னு வேற சொல்றீங்களே அப்படின்னு கேட்டான். சபாரத்னம் பதில் சொல்லாம சிரிச்சான். கொஞ்ச நேர தயக்கத்துக்கு பிறகு பேச ஆரம்பிச்சான். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். விளையாட்டுக்காக எதையும் சொல்லவோ செய்யவோ எனக்கு தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால காரில் வரும்போது என்கிட்ட ஒரு கடிதத்தை காட்டினீங்களே, அதுக்கும் நான் உங்களை சில நாட்கள் வெளியூர்ல சுத்த சொல்றதுக்கும் தொடர்பு இருக்கு, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். சபாரத்னம் இப்படி சொன்னதும் அழகிய நம்பி வியப்போட அவன் முகத்தை பார்த்தான். இன்னைக்கு காலையிலேருந்து நடந்த நிகழ்ச்சிகளை வரிசையாக என்கிட்ட சொல்லுங்க, அதை கேட்டுட்டு அப்புறம் என்னுடைய திட்டமான யோசனைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான் சபாரத்னம். அன்னைக்கு காலையில் பிரம்மநாயகம் தன்னை தனியாக கூப்பிட்டு பூர்ணாவை பற்றி எச்சரிக்கை பண்ணதுலேருந்து சாயந்தரம் நடந்தது வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொன்னான் அழகிய நம்பி. முழுசையும் கேட்டுட்டு பெருமூச்சு விட்டான் சபாரத்னம். உண்மையில் நீங்கள் இப்போ ரொம்ப பரிதாபப்பட வேண்டிய நிலைமையில தான் இருக்கீங்க.
சபாரத்னம் இப்படி சொன்னதை கேட்டு அழகிய நம்பி அதிர்ந்து போனான். சபாரத்னம் தொடர்ந்து பேசினான். 2 விதத்திலையும் உங்களுக்கு பிடிப்பில்ல. பூர்ணாவோட ஆளை போல அவளுக்கு வேண்டியவருங்கிற மாதிரி நீங்க நடிக்க ஆசைப்பட்டீங்க. அதே சமயத்துல அவகிட்ட அதிகமா நெருக்கம் வேண்டான்னு நான் அன்னைக்கு கழனியால உங்களை எச்சரிக்கை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு நடந்திருக்கிற நிகழ்ச்சிகள் நம்முடைய எல்லா திட்டங்களையும் குட்டிச்சுவராக்கிருச்சு. பூர்ணா உங்களோட உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியுது. நேத்து சாயந்தரம் உங்களுக்கு எழுதப்பட்டு இன்னைக்கு காலையில கிடைச்ச பயமுறுத்தல் கடிதமே அதுக்கு சரியான சாட்சி. அத்தோட அலுவலகத்திலிருந்து அவ வெளியே போன பிறகு பிரம்மநாயகத்தோட சார்பில் அவளுடைய வேலைகளை நீங்க ரகசியமா மேற்பார்வை செய்றீங்கிறதையும் இன்னைக்கு சாயந்தரம் அவ நேரடியாவே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்கா. இதோட விளைவுகள் இனிமே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். 2 புறத்துலையுமே உங்களை முழுமையா நம்பல. நீங்க பூர்ணாவோட ஆளா மாறி தனக்கு துரோகம் பண்ணிருவீங்களோன்னு பிரம்மநாயகம் பயப்படுறாரு. அவரை போல பூர்ணா உங்களை பார்த்து பயப்படல. நீங்க அவளுடைய வலைகள்ல சிக்காம அவளுக்கு மீறி போய்கிட்டு இருக்கிறதா தெரிஞ்சா பூர்ணா தனக்கு தெரிஞ்ச தீய சக்திகளை உங்க பக்கம் திருப்பி விட்டு உங்களை கவிழ்க்க முயற்சி பண்ணுவா. இந்த எதிர்ப்புகளையும் சூழ்ச்சிகளையும் சமாளிக்க பிரம்மநாயகம் உங்களுக்கு உறுதியா உதவுவார்னு சொல்ல முடியாது. அவரு முதுகெலும்பு இல்லாத மனுஷர். பூர்ணாவை நேரில் பார்த்துட்டா பேசுறதுக்கே அவர் பயப்படுவாரு. அவ இல்லாத சமயத்துல அந்த நிமிஷத்திலேயே அவளை வேலையை விட்டு துரத்திட போற மாதிரி திட்டுவாரு. நாளைக்கே ஏதாவது ஏடாகுடமா நடந்துட்டா பூர்ணாவுக்காக உங்களை வேலையை விட்டு தூக்குவாரே இல்லாம உங்களுக்காக பூர்ணாவை வேலையிலிருந்து அவர் நீக்க மாட்டாரு. சோள கொல்லைக்குள்ள காக்கா குருவியெல்லாம் நுழைஞ்சு தானிய கதிர்களை அழிச்சிடாம மூங்கில் குச்சியில துணி பொம்மையை கட்டி வைக்கிற மாதிரி கடையோட சொத்துக்கள்ல லாபத்தொகையில பூர்ணா ஏராளமா சூறையாடாம இருக்கிறதுக்காக ஒரு மிரட்டலுக்காக உங்களை அங்க உட்கார வச்சிருக்காரு. அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னா சபாரத்னம். அதை கேட்ட அழகிய நம்பி, நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சபாரத்னம். நான் ஒன்று செய்திடலான்னு நினைக்கிறேன். பிரம்மநாயகத்துக்கிட்ட சொன்னா அவர் என்ன விட மாட்டாரு. எனக்கு இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்டவங்களுக்கு நடுவில் வேலை பார்க்கவே பிடிக்கல. நான் யாருக்கிட்டையும் சொல்லாம ஊருக்கு கப்பல் ஏறி போயிட போறேன். இதுதான் கடைசியா எனக்கு தோன்ற வழி. அழகிய நம்பி இப்படி சொன்னதும் அவனுடைய மனசுல ஏக்கமும் தாழ்வு மனப்பான்மையும் நிறைஞ்சிருக்குங்கிறத சபாரத்னம் புரிஞ்சுக்கிட்டான். மெதுவா சிரிச்சான். அழகிய நம்பி, நீங்க இப்படி பேசுறது எனக்கு நல்லதா படல. நீங்க வந்திருக்கிற இதே வேலைக்கு இன்னொரு இளைஞன் வந்திருந்தா இதுக்குள்ள 20 தடவையாவது பூர்ணாவோட வீட்டுக்கு போயிருப்பான். அவளுக்கு பின்னால நாய்க்குட்டியை போல சுத்த தொடங்கி இருப்பான். ஆனா நீங்க அந்த விஷயத்துல ஜெயிச்சிட்டீங்க. அழகுக்கும் மோகத்துக்கும் அடிமையாகிற பலவீனம் உங்ககிட்ட இல்லைன்னு அவ புரிஞ்சிருப்பா. இன்னும் கொஞ்ச காலம் பயப்படாம அவநம்பிக்கப்படாம பொறுமையோட இருந்தீங்கன்னா பூர்ணாங்கிற கொடுமைய முழுசுமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான் அவன். நீங்க சொல்றது சரிதான் சபாரத்னம். அந்த பூர்ணாவை ஜெயிக்கிற வரைக்கும் நான் இங்க எப்படி காலம் தள்ளுறது அப்படின்னு கேட்டா அழகிய நம்பி. அதுக்கெல்லாம் வழி இருக்கு. நீங்க நான் சொல்றத கேட்டு அதன்படி நடந்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா சபாரத்னம். இப்ப என்ன வழி? இந்த பயமுறுத்தல் கடிதம் வந்திருக்கே, அதுக்கு என்ன வழி சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டா அழகிய நம்பி. வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு 4-5 நாட்கள் எங்கேயாவது வெளியூர்ல நீங்க தலைமறைவா சுத்திக்கிட்டு இருந்தா நல்லது. அதுக்கு தான் இந்த பெண்களோட மலைப்பகுதிக்கு நீங்க போகணும்னு நான் கட்டாயப்படுத்துறேன். பிரயாணம் பண்றது மனசுக்கும் நல்லது, கவலைகள் மறைஞ்சு புதிய ஊக்கமும் பிறக்கும். அதனால தான் நான் அதை வற்புறுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா சபாரத்னம். சரி, நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு மெதுவா தயக்கத்தோட தலையசைச்சா அழகிய நம்பி. அதே சமயத்துல இருட்டிருச்சே, நம்ம புறப்படலாமா அப்படின்னு மேரியும் லில்லியும் பக்கத்துல வந்தாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோட இவரும் மலைப்பகுதியை சுத்தி பார்க்க வரப்போறாரு அப்படின்னு புன்னகையோட அவங்க கிட்ட சொன்னா சபாரத்னம். அதை கேட்டு மேரியும் லில்லியும் சந்தோஷமா கூச்சலிட்டாங்க. அத்தியாயம் 20. சூழ்ச்சியின் வியூகம். சனிக்கிழமை காலையில மேரி லில்லி 2 பேரும் ஒரு ஆள் மூலமா அழகிய நம்பிக்கு செய்தி அனுப்பியிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில விடியறதுக்கு முன்னால 5 மணிக்கே நாம பிரயாணத்தை தொடங்கணும். நீங்க கடை வேலையை முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ராத்திரியே இங்க வந்துருங்க. ராத்திரி உணவை இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இரவு இங்கேயே தூங்கிட்டு காலையில இங்க இருந்தே புறப்பட்டுறலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துருங்க அப்படின்னு வந்த ஆள்கிட்ட கடிதத்தில் எழுதி கொடுத்து விட்டுருந்தாங்க அவங்க.
வந்த ஆள்கிட்ட என்ன பதில் சொல்லி அனுப்புறது? ராத்திரியே அவங்க வீட்டுக்கு போய் தங்க முடியுமா? பிரம்மநாயகத்துக்கிட்ட என்ன சொல்லிட்டு போறது? அவர் சம்மதிப்பாரோ மாட்டாரோ? இப்படி பலவிதமா எண்ணி தயங்கினா அழகிய நம்பி. வந்த ஆள் பதிலுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அழகிய நம்பி கடிகாரத்தை பார்த்தான். மணி 10. இன்னும் 1/4 மணி நேரத்துக்குள்ள பூர்ணா வந்துருவா. அவ வர்றதுக்குள்ள பதில் சொல்லி அவனை அங்கிருந்து அனுப்பிடணும். தயங்கி தயங்கி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுல பயனில்ல. ஒரு திடமான முடிவுக்கு வந்தான் அவன். சரி, நான் எப்படியும் இன்னைக்கு ராத்திரி அங்க வர்றேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சுருக்கமா பதில் சொல்லி அந்த ஆளை அனுப்புனான். அவன் வெளியே போய் 2-3 நிமிஷங்கள் கூட ஆயிருக்காது. அலுவலக அறைக்குள்ள பூர்ணா கதவை திறந்துக்கிட்டு வேகமா வந்தா. தன்னுடைய இடத்துல போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் மேஜை மேல வச்சிருந்த கடிதங்களையும் ஃபைல்களையும் புரட்டி எதையோ தேடுறவளை போல தேடினான். பிறகு திடீர்னு அவன் பக்கமா திரும்பி, மிஸ்டர் அழகிய நம்பி, உங்களைத்தானே, கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னு அதிகாரத்தோட முழு அழுத்தமும் நிறைஞ்ச குரல்ல அவனை கூப்பிட்டா. அழகிய நம்பி எழுந்து போய் அவளுடைய மேஜைக்கு முன்னால நின்னான். இந்த மேஜை மேல 2000 ரூபாய்க்கு செக் ஒன்று வச்சிருந்தேனே, செக்கையும் காணல, அதோட டைப் பண்ணி வச்சிருந்த கடிதத்தையும் காணல அப்படின்னு கத்துனான். அப்படி எதையும் நான் மேஜையில பார்க்கலையே, நீங்க வேற எங்கேயாவது கை தவறுதலா வச்சிருப்பீங்க, நல்லா தேடி பாருங்க அப்படின்னு சொன்னான் அழகிய நம்பி. அழகிய நம்பி பவ்யமா தான் பதில் சொன்னான். ஆனா பூர்ணாவோட குரல்ல சூடு ஏறிச்சு. சாதாரணமா கூப்பிட்டு கேட்டவ குத்தலா பேச தொடங்கினா. உங்களுக்கு தெரியாம வேற எங்க போக முடியும்? நீங்க தான் இப்போ இந்த ஆபீஸ்ல என்னை விட பெரிய அதிகாரி. என்னோட ஃபைல்கள், கடித போக்குவரத்து இதையெல்லாம் கூட தினந்தோறும் நீங்க தானே மேற்பார்வை செய்றீங்க. அவ இப்படி சொன்னதும் அழகிய நம்பி பதில் ஒன்றும் சொல்ல தோணாம தலையை குறிஞ்சுக்கிட்டு நின்னான். உங்களுக்கு யோசனை சொல்லி கொடுக்கறதுக்கு, வழிகாட்டுறதுக்கெல்லாம் புதிய நண்பர்கள் ஏற்பட்டிருக்காங்க. இனிமே பூர்ணாவையே இந்த ஆபீஸ்ல இருந்து வெளியேற வச்சிருவீங்க, அப்படித்தானே அப்படின்னு கேட்டா அவ. அதுக்கு மேலேயும் பேசாம நின்னுக்கிட்டு இருந்தா அவ சொன்ன குற்றங்களை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும்னு அழகிய நம்பி வாயை திறந்தான். நீங்க ஏதேதோ வீண் பேச்செல்லாம் பேசுறீங்க. என்னை கூப்பிட்ட காரியம் ஏதாவது உண்டானா சொல்லுங்க அப்படின்னு சொன்னான். மூடுங்க வாய, நானா வீண் பேச்சு பேசுறேன்? இதோ செக் புத்தகம் என்னுடைய கையில இருக்கு. இன்னொரு செக் எழுதுறது எனக்கு பெரிய காரியம் இல்லை. ஆனாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த கடிதமும் செக்கும் என் கைக்கு வந்தாகணும் அப்படின்னா அவ. அப்பப்பா, அது ஒரு இளம்பெண்ணோட குரலா? பிசாசு கத்துற மாதிரி இருந்தது அழகிய நம்பிக்கை. உண்மையிலேயே அந்த அதட்டல்ல அவன் பயந்து போயிட்டான். எனக்கு ஒன்றும் தெரியாது. செக்கு எதையும் நான் உங்க மேஜையில பார்க்கல. அழமாட்டாத குறையா அழகிய நம்பியோட வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்தது. நீங்க செய்திருக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். உண்மையை சொல்லி ஒத்துக்கலைன்னா நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா பூர்ணா. வேணும்னே தன்னை மாட்டி வைக்கிறதுக்காக அவ ஏதோ சூழ்ச்சி பண்றான்னு அழகிய நம்பிக்கை தோணுச்சு. அவகிட்ட எப்படி பேசி ஜெயிக்கிறதுன்னு தெரியாம திகைச்சுக்கிட்டு இருந்தான் அவன். மேஜை மேல இருந்த மணியை அழுத்தி தட்டினா பூர்ணா. அப்போ கடையில வேலை பார்க்குற பியூன் ஒருத்தன் உள்ள வந்து அவளுக்கு முன்னால வணக்கம் சொல்லிட்டு நின்னான். முதலாளி உள்ள பின்கட்டில் இருப்பாரு, நீ போய் அவரை நான் கூப்பிட்டேன்னு இங்க கூப்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னு கட்டளையிட்டா அவ. அழகிய நம்பி நின்ன இடத்துலயே அசையாம நின்னுக்கிட்டு இருந்தான். நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். பொழப்பு தேடி வந்த இடத்துல எத்தனை சூழ்ச்சிகளுக்கும் தொல்லைகளுக்கும் ஈடு கொடுக்கணுமோ பொறுத்து இருந்து பார்ப்போம். நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டாம், நம்முடைய பொறுமைக்காவது வெற்றி கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு விரக்தியோட நின்றுக்கிட்டு இருந்தான் அவன். கதவை திறந்துக்கிட்டு பிரம்மநாயகமும் பியூனும் உள்ள வந்தாங்க. அழகிய நம்பிக்கை பிரம்மநாயகத்தை பார்த்ததும் கொஞ்சம் ஆறுதல் உண்டாச்சு. பிரம்மநாயகம் தன்னுடைய கட்சியில் ஆதரவா பேசுவாருன்னு அவன் நம்பினான். அப்போ பூர்ணா பிரம்மநாயகத்துக்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி நாணய குறைவான ஆட்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் வேலை வாங்க முடியாது. வேலைக்கு வந்து முழுமையா 1 வாரம் கூட முடியல. அதுக்குள்ள 2000-3000ன்னு கையாடல் பண்ண முயற்சி பண்ணா இந்த கடையும் வியாபாரமும் உருப்பட்ட மாதிரி தான் அப்படின்னு பிரம்மநாயகத்தை பார்த்து கூப்பாடு போட்டா அவ. அதை கேட்டுக்கிட்டு நின்ன அழகிய நம்பிக்கை உதடுகள் துடிச்சுது. கண்கள் சிவக்க நிமிர்ந்து பூர்ணாவை பார்த்தான் அவன். பிரம்மநாயகம் அவளுக்கு முன்னால பெட்டி பாம்பா நின்றுகிட்டு இருந்தாரு. என்ன நடந்தது அப்படின்னு அவளை பார்த்து கேட்டாரு அவரு. நான் 2000 ரூபாய்க்கு செக் எழுதி அதை மாத்திக்கிட்டு வர்றதுக்காக இந்த பியூன் பேருக்கு என்டாஸ் பண்ணி வச்சிருந்தேன். அதை எனக்கு தெரியாம நேற்று சாயங்காலமே இவர் எடுத்து இந்த பியூன் கிட்ட கொடுத்துருக்காரு. யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ நாளைக்கு காலையில செக்கை மாத்திக்கிட்டு வா, பணத்தை என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு 200 ரூபாய் பணம் தர்றேன்னு சொல்லி
இவனை ஏமாத்தி பணத்தை மாத்திட்டு வர செய்து ஊருக்கு கப்பலேறி போயிடலான்னு திட்டம் போட்டிருக்காரு. நீங்க கூப்பிட்டுக்கிட்டு வந்த அருமையான மனுஷரோட வேலையை பார்த்தீங்களா? நல்ல வேளையா இந்த பியூன் காலையில என்கிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டான். இல்லாட்டா பணத்தை சுருட்டிக்கிட்டு இன்னைக்கு சாயங்காலமே இவர் கப்பல்ல போயிருப்பாரு அப்படின்னு சொன்னா பூர்ணா. அவ சொன்னதை கேட்டதும் பொறி கலங்கி போற மாதிரி உச்சி மண்டையில யாரோ ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்தது அழகிய நம்பிக்கை. உங்களுக்கு இவ்வளவுதான் சூழ்ச்சி செய்ய தெரியுமா, இல்ல இதுக்கு மேலேயும் தெரியுமா அப்படின்னு 2 கைகளையும் சாபம் கொடுக்கறவனை போல நீட்டிக்கிட்டே கண்கள்ல நெருப்பு பொறி பறக்க அவளை நோக்கி கத்துனா அவன். சும்மா இரு தம்பி, கத்தாத அப்படின்னு பிரம்மநாயகம் அவனை கையமர்த்தி தடுத்தாரு. அவர் அந்த பியூன் பக்கம் திரும்பி, என்னப்பா இவர் உன்கிட்ட அப்படி சொல்லி செக்க கொடுத்தது உண்மைதானா அப்படின்னு பயந்து நடுங்கிக்கிட்டே கேட்டாரு அவரு. நிஜந்தான் முதலாளி, இதோ அந்த செக்கு கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னு சட்டப்பைக்குள்ள கையை விட்டு அதை எடுத்து அவர்கிட்ட நீட்டினான் பியூன். அவரு அதை வாங்கி பார்த்தாரு. ஏன்பா, உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? இப்படி முழு பொய்ய உண்மை மாதிரி சொல்றியே அப்படின்னு அழகிய நம்பி பரிதாபமான குரல்ல கேட்டான். செய்யறதை செய்துட்டு ஏன் நடிக்கிறீங்க அப்படின்னு பியூனு அவனை எதிர்த்து கேட்டான். அதை கேட்டதும் அழகிய நம்பிக்கை அடக்க முடியாத ஆத்திரம் பத்திக்கிட்டு வந்தது. அயோக்கிய பயல, யாரை பார்த்துடா இந்த கேள்வியை கேட்குற? நடிக்கிறது நீயா நானா அப்படின்னு எரிஞ்சு கூப்பாடு போட்டுக்கிட்டே கீழே கிடந்த நாற்காலியை 2 கைகளாலும் தூக்கி தலைக்கு மேலே சுழற்றி அந்த பியூனை அடிக்க போனா அழகிய நம்பி. அப்போ பிரம்மநாயகம் மட்டும் குறுக்க பாஞ்சு தடுத்திருக்கலன்னா அந்த பியூனுக்கு கையாவது காலாவது முறிஞ்சு போயிருக்கும். சீச்சி, இது என்ன கோபம் தம்பி? நான் தான் நிதானமா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேனே, அதுக்குள்ள எதுக்கு இப்படி முரட்டுத்தனமா நடந்துகிட்டு இருக்க? கை புண்ணுக்கு கண்ணாடி வேறையா வேணும்? இந்தா அவன் செக்கை எடுத்து காண்பிச்சிட்டான், இப்ப நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டாரு பிரம்மநாயகம். திடீர்னு தான் எதிர்பார்த்ததுக்கு மாறா பிரம்மநாயகமே அவனை மடக்கி கேள்வி கேட்டதும் அழகிய நம்பி அதிர்ந்து போனான். இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு செய்யற இந்த சூழ்ச்சியை நீங்க கூடவா நம்புறீங்க? நேத்து இந்த மேஜையில அப்படி ஒரு செக்கை நான் பார்க்கவும் இல்லை, எடுக்கவும் இல்லை. வேணும்னே இப்படி ஒரு செக்கை எழுதி இவங்கிட்ட கொடுத்து இப்படி சொல்ல வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அழகிய நம்பி பிரம்மநாயகத்தை பார்த்து இப்படி கேட்டான். சீ, அதிக பிரசங்கி, எதிர்த்து பேசாத அப்படின்னு பிரம்மநாயகம் ஆணவம், அதிகாரம், மிரட்டல், அலட்டல் எல்லாத்தையும் அழகிய நம்பிக்கிட்ட காட்டினாரு. அதை கேட்டதும் அழகிய நம்பியோட இளம் ரத்தம் கொதிச்சுது. அவருக்கு சுட சுட பதில் சொல்லணும்னு அவனுடைய நாக்கு துடிச்சுது. உங்களை நம்பி கடலை கடந்து இவ்வளவு தூரம் வந்துட்டேன் பாருங்க, அதுக்காக நீங்க என்ன வேணும்னாலும் சொல்லலாம் அப்படின்னு வெடுக்குன்னு வாயில வந்த சொற்களை மறைக்காம சொல்லிட்டான் அவன். அதை கேட்டு பிரம்மநாயகம் கோபத்தோட அவனை எரிக்கிற மாதிரி பார்த்தாரு. நீ உள்ள போய் இரு, அப்புறம் வந்து நான் உன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு கத்துனாரு. ஆனா அழகிய நம்பி ஒன்னும் சொல்லவும் இல்லை, நின்ன இடத்த விட்டு நகரவும் இல்லை. பேசாம அப்படியே நின்றுகிட்டு இருந்தான். உன்னைத்தான் சொல்றேன், உள்ள போய் இரு அப்படின்னு திரும்பவும் சொன்னாரு பிரம்மநாயகம். வெளியே போக துணிஞ்சிட்டவனை உள்ள இருக்க சொல்றீங்க. மண் குதிரைகளை நம்பி இனிமேலும் நான் ஆத்துல இறங்க தயாரா இல்லை அப்படின்னு சொன்னான் அழகிய நம்பி. அசட்டுத்தனமா உளராத, போய் சொல்றத கேளு, நீ உன் அறையில போய் இரு அப்படின்னு மறுபடியும் அழுத்தி சொன்னாரு பிரம்மநாயகம். அழகிய நம்பி ஸ்பிரிங் கதவை படீர்னு இழுத்து விட்டுக்கிட்டு வெளியே போனான். சபாரத்னம் எங்க இருக்காருன்னு அவனுடைய கண்கள் தேடிச்சு. என்ன ஆச்சரியம், சபாரத்னம் அறையோட வாசல்லையே அவனை எதிர்பார்த்துக்கிட்டு நிக்கிற மாதிரி நின்றுகிட்டு இருந்தாரு. இந்த சமயத்திலையும் அவருடைய முகத்துல ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. இனி ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த சதிகாரங்க கிட்ட வேலை பார்க்க முடியாது, என்னோட அறைக்கு வாருங்க, எல்லா விவரத்தையும் சொல்றேன் அப்படின்னு சபாரத்னத்தோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு பின்கட்டுக்கு போனா அழகிய நம்பி. சபாரத்னம், உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். பிரம்மநாயகம் முதுகெலும்பில்லாதவருங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சு காட்டிட்டாரு. அந்த சூழ்ச்சிக்காரி பூர்ணா என்னை குற்றவாளியாக்குறதுக்காக பியூனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு ஏதோ பொய் நாடகம் நடிச்சு காட்டினா. அதை இந்த மனுஷர் உண்மைன்னு நம்பி அவளுக்கு முன்னாலேயே என்னை கண்டிக்கிறாரு. ஆத்திரத்துல மடமடன்னு மூச்சு விடாம பேசிக்கிட்டே போனா அழகிய நம்பி. அழகிய நம்பி, நீங்க உணர்ச்சியோட உலகத்துல மட்டும் உலாவிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையோட உலகத்தை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. பிரம்மநாயகங்கிற காரியவாதி ஆடி கறக்கிற மாட்டுக்கிட்ட ஆடி கறக்கவும் பாடி கறக்கிற மாட்டுக்கிட்ட பாடி கறக்கவும் வகையா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் மனுஷனையே மாடா மதிச்சு பேசுறாரு போல இருக்கு. சரி, ஆத்திரப்படாம
நடந்தது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் சபாரத்னம். காலையில பூர்ணா ஆபீஸுக்கு வந்ததுல இருந்து நடந்த விவரங்களை அழகிய நம்பி சபாரத்னத்துக்கிட்ட சொன்னான். சொல்லிட்டு அவனுடைய முகத்தையே ஏறிட்டு பார்த்தான். இவ்வளவு தானே? இதுக்காகவா இப்படி பொறுமை இழந்து ஆத்திரப்படுறீங்க? பூர்ணாவோட சாகசமும் திறமையும் 100% கூட இந்த சூழ்ச்சியில இடம்பெறல. இதை விட பெரிய பயங்கரமான சூழ்ச்சிகளை எல்லாம் தாங்க வேண்டியிருக்கும். அன்னைக்கே லெவினியா கடற்கரையில் நான் சொன்னேன் இல்லையா, நேர்மை நியாயம் உண்மை இதுக்கெல்லாம் பயந்த மனசு உள்ளவங்க வியாபார உலகத்துக்கு பக்கத்தில் கூட வரக்கூடாது. சூழ்ச்சி வஞ்சகம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாதது மாதிரி நடிச்சாதான் வியாபாரத்துறையில் வெற்றி பெற முடியும். சபாரத்னம் இப்படி சொன்னதை கேட்டதும், நான் வியாபாரி இல்லையே, வெற்றியையும் தோல்வியையும் தேடிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய சொந்த வியாபாரமாக பாழாக போகுது அப்படின்னு அழகிய நம்பி குறுக்கிட்டு பேசினான். நான் சொன்னதெல்லாம் வியாபாரிகளுக்கு மட்டும் தேவையானதில்ல, வியாபாரிகளை அண்டி இருக்கிறவங்களுக்கும் அதெல்லாம் இருக்கத்தான் வேணும். இன்னைக்கு சூழ்நிலையில பூர்ணாவும் பிரம்மநாயகமும் உண்மையில எலியும் பூனையும் போல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா வெளியே எப்படி விட்டு கொடுக்காம பழகுறாங்க பாத்தீங்களா? பூர்ணாவை ஒரு வார்த்தை பிரம்மநாயகம் எதிர்த்து பேசினா நாளைக்கே இத்தனை வருஷங்களா வருமான வரி விற்பனை வரி துறைகளில் அவர் ஏமாத்தி இருக்கிற அத்தனை பொய்க்கணக்குகளையும் அவ அம்பலமாக்கிடுவா. நீங்க செக்க திருடிட்டதா அவளும் பியூனும் கூட்டு சேர்ந்து பொய் நாடகம் நடிக்கிறாங்கங்கிறது பிரம்மநாயகத்துக்கு நல்லாவே தெரியும். அதை கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு அவர் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவருக்கு இருக்கிற அறிவை கொண்டு இந்த இலங்கையை மாதிரி 9 இலங்கையை ஆளலாம். இப்படி சபாரத்னம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவ்வளவு அறிவு இருக்கிறதால தான் அவர் அந்த பெண் பிள்ளைக்கு முன்னால இறைஞ்சு பேசுறதுக்கே பயப்படுறாரா அப்படின்னு கேட்டான் அழகிய நம்பி. அது பயம் இல்லை, வியாபார தந்திரம். இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பகைக்கு சந்தர்ப்பம் மட்டும் கிடைச்சா அவளை அவரோ அவரை அவளோ குத்தி கொலை செய்ய கூட தயங்க மாட்டாங்க. ஆனா அந்த சந்தர்ப்பம் வர்ற வரைக்கும் அவங்க 2 பேரும் பழகிற விதத்தை யாரும் வித்தியாசமாவே புரிஞ்சுக்க முடியாது. சபாரத்னம் இப்படி சொல்லி நிறுத்தின பிறகு 2 பேருமே கொஞ்ச நேரம் எதுவுமே பேசிக்கல. பிரம்மநாயகம் வர்ற நேரமாச்சு. அவர் வரும்போது நான் உங்க கூட இருந்தா வித்தியாசமா நினைப்பாரு. நான் கடைக்குள்ள போறேன், நீங்க ஆத்திரப்படாம நிதானமா நடந்துக்கோங்க அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு அங்கிருந்து போனான் சபாரத்னம். அத்தியாயம் 20 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.